இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு சீரக சம்பா மட்டன் பிரியாணி மணக்க செம்ம டேஸ்ட்டில் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு மசாலா வறுத்து அரைச்சி பொடி பண்ணி அப்படிலாம் கிடையாது. எல்லாராலையும் ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ், புதுசாக ட்ரை பண்ணுறவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் குக்கர் வச்சுக்கிறேன். குக்கரில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். நெய்யும் அதே மாதிரி நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ நான் பட்டை எடுத்திருக்கேன், ஏலக்காய், லவங்கம், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை இதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்ல மசாலா வாசனை வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ மசாலா நல்ல வாசனை வந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 3 வெங்காயத்தை, மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலர் வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நாம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 4 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். அதுவும் கருவேப்பிலை ஒரு கொத்தம் சேர்த்துக்கிறேன். சேர்த்த உடனே நல்லா வதக்கி விட்டுருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ நான் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துருங்க. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல தக்காளியும் வதங்கி எல்லாமே வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 2 சிட்டிகை. ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூள் மட்டனில் போட்டு தான் வாஷ் பண்ணியிருக்கோம். இப்போது தயிர் ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டி தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய பெரிய பீஸாக. மட்டனை நல்லா இதில் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் நல்லா வேக விட்டுருங்க வதக்கிட்டு. இப்போது நான் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே பாருங்கள். இப்போது நான் 3 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து மட்டனை வேக வச்சிடலாம். 1க்கு 1.5 ரேஷியோ தான், கரெக்டாக தண்ணி அளவு இருக்கணும். இப்போ நம்ம 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த டைமில் நீங்கள் எல்லாத்தையும் சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 5 விசில் விட்டுடுறேன். மட்டன் வேகணும் இல்லையா, அதனால தான் ஒரு 5-6 விசில் விட்டுருங்க. இப்போ நான் இந்த டைமில் விசில் வச்சதுக்கு அப்புறம் தான் நான் சீரக சம்பா அரிசியை ஊற போட போகிறேன். 3 டம்ளர் அளவுக்கு கரெக்டாக ஊற போடுறேன் பாருங்கள். எந்த அளவுகளால் எடுக்கிறோமோ அதே அளவுகளால் தண்ணி இருக்கணும். நல்லா ஒரு வாட்டி நல்லா இந்த அரிசியை கழுவி ஊற்றிட்டு அடுத்த தண்ணி ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் இதை கழுவணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம டம் தான் போட போகிறோம், அதனால் நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இது கொஞ்சம் தாராளமாக இருக்கும் அதை விட, அதனால தான். இப்போ நம்ம தண்ணியோட அளவுகளை பார்த்துக்கலாம். ஏற்கனவே 2 ஊற்றிருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். மொத்தம் 4.5 டம்ளர் அளவு தண்ணி நான் ஊற்றிருக்கேன். 1க்கு 1.5 பாருங்கள், 1/2 டம்ளர் தான் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் ஊற்றிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு போட்டிருக்கேன். இந்த டைமில் நான் லெமன் ஜூஸ் ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ அரிசியை நல்லா தண்ணியை இருத்திட்டு அதுக்கப்புறம் தான் இதில் சேர்க்கணும். நான் ஒரு 15 நிமிஷம் அரிசி ஊற வச்சேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. தண்ணி கொஞ்சம் வற்றட்டும், அதுக்கப்புறம் டம் போட்டுடலாம். இப்போது நான் ஒரு தோசைக்கல்லில் ஃபஸ்ட்டே நல்லா ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா காய வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் அரிசியில் தண்ணி நல்லா வற்றி இருக்குது. இந்த டைமில் நம்ம டம் போட்டால் சரியாக இருக்கும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அரிசியை பொறுத்து இருக்குது. நான் 10 நிமிஷம் வச்சேன், சரியாக இருந்துச்சு. 10 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 1/2 hour ரெஸ்ட் டைம் கொடுக்கணும். 1/2 hour கழித்து தான் நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக ஒரு மட்டன் சீரக சம்பா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாராலையும் ஈஸியாக செய்கிற மாதிரி மெத்தடில் தான் சொல்லியிருக்கேன். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாராலையும் சூப்பரான பிரியாணி நம்ம செஞ்சு சாப்பிட முடியும். ஹோட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ.